Taste the Daily. சென்னையில் அதிமுக ஐடி பிரிவினருடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் ஐடி விங்குடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? ஐடி விங்கு பிரிவு அதிகாரிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது? ஆனந்தி, அதிமுகவுடைய ஐடி விங் ஆலோசனை கூட்டம் தற்போது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதிய நிர்வாகிகள் ஐடி விங்க்கு நிறைய புதிய நிர்வாகிகள் மண்டலங்கள் நிறைய பிரிச்சிருக்காங்க. அதிமுகல பல்வேறு மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு அதுக்கு புதிய நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. அவர்களிடம் தற்போது பல்வேறு விதமான ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா கடந்த 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யக்கூடிய அந்த சாதனைகள் என்ன, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல கடந்த 2.5 ஆண்டுகளாக திமுக அரசு இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் செய்ய தவறியவை என்ன, முக்கியமாக தேர்தல் வாக்குறுதிகள், என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருந்தது, அதில் என்ன செய்யவில்லை என்பதை குறித்து மக்களிடம் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும், சமூக வலைதளங்கள் வாயிலா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் வெறுப்பு சார்ந்த விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்றத பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது ஐடி விங் நிர்வாகிகள்ட்ட சொல்லுவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கு. மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான், திமுக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தது, எதெல்லாம் செய்யல, அந்த அப்படியே செஞ்சிருந்தாலும் கூட அது அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சமூக வலைதளம் தற்போது மிக முக்கியமான ஒரு தளமா இருக்கக்கூடிய நிலையில அதுல மிக முக்கியமாக இளைஞர்கள் அதிகமா ஆக்டிவா இருக்காங்க. அவங்கள்ட்ட அதிமுக அரசுடைய சாதனைகள் என்னென்னலாம் செஞ்சிருக்கோம், அதே போல அதிமுக என்னென்னலாம் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தது அப்படின்றதெல்லாம் கொண்டு போய் சேருங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அஜெண்டாவா இருக்கு. அதிமுக ஐடி விங்ல இருந்து புதுசா இந்த மண்டல வாரியங்களாக நிர்வாகிகள் நியமிச்சிருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. சோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவுடைய தேர்தல் பணிகள் எவ்வாறு இருக்கணும் அப்படின்ற ஆலோசனைகள்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 3 மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அந்த தேர்தலுக்கு ஆயத்தமாகும் விதமாக அதிமுகவினர் இந்த பணிகளை தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அணியில இருக்கக்கூடிய, அதாவது கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணி பிரிவுகளை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஐடி பிரிவை சந்திச்சு ஆலோசனை செய்யறாரு. அடுத்தடுத்த கட்டங்களாக அதிமுகவுடைய திட்டம் என்ன? ஆனந்தி, அதாவது அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்படல. யார் யார் எந்தெந்த கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற போகுது, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அணிகள்ல புதிய நிர்வாகிகள் நியமிச்சிருக்காங்க. இந்த சிங்கிள் லீடர்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் பல்வேறு முக்கியமான போஸ்டிங்க்கு நிர்வாகிகள் புதுசா போட்டிருக்காங்க. மாவட்டங்கள் கூடுதலா போட்டிருக்காங்க. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளையும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இருக்கு. அவங்கள்ட்ட கடந்த மாதம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஐடி விங், அதன் பிறகு பல்வேறு விதமான இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ரீதியான அம்மா பேரவை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அவங்கள்ட்டையும் தொடர்ச்சியா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா அந்த ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. கடந்த வாரம் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட பல்வேறு அறிவுறுத்தல்கள், மிக முக்கியமாக தேர்தல் பணிகளை ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணணும். ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமையா அதிமுக பொதுச்செயலாளர் என்ற அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல், சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி என்பது மிக முக்கியமா பார்க்கப்படுது. அதனால அதுக்கு தேவையான தேர்தல் பணிகளை விறுவிறுப்பா பண்ணணும், அதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா அறிவுறுத்திட்டு இருக்காங்க.
அந்த அடிப்படையில தான் இந்த ஐடி விங், அதன் பிறகு இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில வந்துட்டு நிறைய பேரை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு உள்ள கொண்டு வரணும் அப்படின்றத வந்துட்டு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த பூத் லெவல் கமிட்டிலயுமே கூட ஒவ்வொரு பூத்லயுமே இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஐடி விங் நிர்வாகிகளை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுல எப்படி வந்து களைய முடியும் அப்படின்றதையும் மனசுல வச்சுதான் தொடர்ச்சியா இது போன்ற ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருது. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே ஸ்டாலின், சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய களமா இருக்கு. இப்ப அந்த களத்தின் மூலமாக அதிமுக எப்படி பரப்புரைகளை மேற்கொள்ள போறாங்க, அதற்கான என்னென்ன வியூகங்களை வகுக்க போறாங்க அதிமுக? ஆனந்தி, அதாவது சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஐடி விங் இருந்தாலுமே கூட அது முன்னாடி ஆக்டிவா வந்து இல்ல அப்படின்றது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அதிமுகக்குள்ளேயே இருந்தது. அதன் பிறகுதான் இந்த மண்டலங்கள் வந்து புதுசா பிரிச்சாங்க. புதிய செயலாளர் ஐடி விங்க்கு வந்துட்டு ஒரு புதிய செயலாளர் போட்டிருக்காங்க. ராஜ்சத்தின் தலைமையில தற்போது அந்த ஐடி விங் வந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல மிக முக்கியமாக இந்த தேர்தல் பணிகள், அது மட்டும் இல்லாமல் அதிமுக அரசுடைய சாதனைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்றதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. நிறைய வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் வந்துட்டு பிரச்சாரங்கள்லாம் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ ஏற்கனவே அதிமுக அரசு செய்த சாதனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சமூக வலைதளங்கள்ல கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தணும். அதே மாதிரி திமுக அரசுடைய தவறுகள் என்ன அப்படின்றதையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுலதான் தற்போது கவனம் செலுத்திட்டு வராங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். Taste the Daily.